Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So in this video we are going to talk about synthetic lubricants. Okay, சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லிக்யூட் லூப்ரிகன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம், அதனுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் அதனுடைய டைப்ஸ் பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், அதனுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியலி மேனுஃபேக்சர்டு லூப்ரிகேட்டிங். ஓகேவா? சிந்தட்டிக் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், மேன்மேடு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலி மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் மேனுஃபேக்சரிங் லூப்ரிகன்ஸ் தான் சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? artificially manufactured lubricating oils produced by chemical synthesis. ஓகே, எது மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மூலயமா நம்ம சிந்தசிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆயில்ஸ் தான் சிந்தட்டிக் லூப்ரிகன்ட் ரேதர் தென் டைரக்ட் ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆயில். ஓகேவா? க்ரூட் ஆயிலை இது பண்ணுறதை விட ஓகேவா அது மேன்மேடாக எடுத்துகிட்டு வர்றது தான் சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலிகோன்ஸ், ஈத்தர் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ்க்கு. டைப்ஸ் ஆஃப் சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் சிந்தட்டிக் ஆயில். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேவா என்டையர்லி ஆஃப் சிந்தட்டிக் பேஸ் ஸ்டாக்ஸ். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் என்டையராக என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன்மேடாக தான் இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஆஃபர் தென் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அண்ட் தென் எதுக்காக நம்ம வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆயில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஃபுல் சிந்தட்டிக் ஆயில். செகண்ட் ஒன் சிந்தட்டிக் பிளெண்ட் ஆயில். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் கன்வென்ஷனல் சிந்தட்டிக் பேஸ் ஆயில், மிக்சர் ஆஃப் கன்வென்ஷனல் அண்ட் சிந்தட்டிக் பேஸ் ஆயில் வச்சு மிக்சராக ஒரு ஆயிலை வந்து பிளெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தென் கன்வென்ஷனல் ஆயில் அண்ட் தென் மோர் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஓகேவா? இந்த சிந்தட்டிக் பிளெண்ட் ஆயில் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஓகேவா? தென் ஃபுல் சிந்தட்டிக் ப்ராடக்டை விட இந்த சிந்தட்டிக் பிளெண்ட் ஆயில் வந்து மோஸ்ட்லி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் தேர்ட் டைப் வந்து பாலி ஆல்ஃபா ஒலிஃபின்ஸ், PAO அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்டு எல்லா இடத்துலையும் ஒரு சிந்தட்டிக் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிலாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PAO தான் இருக்கும். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சிந்தட்டிக் லூப்ரிகன்ஸு எக்ஸலண்ட் தெர்மல் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? தெர்மல் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஹை விஸ்காசிட்டி இண்டெக்ஸு யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியல் ஆயில். ஓகேவா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியல்ஸில் அந்த பிளேஸ்ல எல்லாம் வந்து இந்த PAO தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் PAO அப்ளிகேஷன் வந்து இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, கீர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹைட்ராலிக் ஆசிட் அந்த ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபோர்த் டைப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் எஸ்டர். ஓகேவா? ஃபார்ம்டு பை ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் ஆல்கஹால். இந்த சிந்தட்டிக் எஸ்டர் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிடும் ஆல்கஹாலும் வச்சு ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் எஸ்டர் கொடுக்குறாங்க. வெரி குட் லூப்ரிசிட்டி அண்ட் பயோடிகிரேடபிலிட்டி. ஓகேவா? நல்ல ஒரு லூப்ரிசிட்டி, நல்ல ஒரு அந்த இது வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அந்த லூப்ரிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பயோடிகிரேடபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குட் டீடெனரசி. ஓகேவா? ஸோ இது அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவியேஷன் லூப்ரிகன்ஸு, கம்ப்ரஸர்ஸு, ரீவெனரேஜன் சிஸ்டம்ஸ். ஓகே, கம்ப்ரஸர்ஸ்னால் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது கம்ப்ரெஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன்ல, நல்ல ஒரு அதனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அழுத்தம் தான் கம்ப்ரெஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் PAG பாலிகிளைகால்ஸ். ஓகேவா? இது வந்து வாட்டர் சாலபிள் ஆர் இன்சாலபிள் டைப்புன்னு சொல்கிறாங்க. வாட்டர் சாலபிளாக இருக்கும், இன்சாலபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் சாலபிள்னால் நம்மளுக்கு தெரியும், தண்ணி ஊற்றினா சாலபிள் ஆகணும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சாலபிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஃப்ரிக்ஷன் வந்து லூப்ரிகேஷன் அப்படின்னாவே லூப்ரிகன்ஸ்னாவே ஃப்ரிக்ஷனை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லூப்ரிகேஷன். பட் இது வந்து லோ ஃப்ரிக்ஷனாக இருக்கும், கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஏதாவது ஒரு லோடு இருந்துச்சுன்னா அதை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் கீர் ஆயில்ஸ் அண்ட் தென் ஹைட்ராலிக் சிஸ்டம் இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் ஒன் பாலி ஆல்கோனோட்.
ஆல்கனேட். ஓகேவா, இது வந்து இது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லூப்ரிகேன்ட்ஸ். ஓகேவா, இது வந்து பெண்டுலம் கிளாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பெண்டுலம் கிளாக்கு கடிகாரம் பெண்டுலம் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பாலி ஆல்கனேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த லூப்ரிகேன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் லூப்ரிகன்ட்ஸ் அண்ட் தென் அதனுடைய டைப்ஸு. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் லூப்ரிகன்ட்ஸ் எப்படி வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிந்தட்டிக் லூப்ரிகன்ட்ஸை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கோன். நம்ம சிந்தட்டிக் லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்னாவே இங்கே நம்ம பார்த்துருப்போம் சிலிக்கோன் ஈத்தர் தான். இப்போ சிலிக்கோனை வச்சு ஒரு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஓகேவா, லோ மாலிகுலர் வெயிட். ஓகேவா, சிந்தட்டிக் சிலிக்கோனை பொறுத்த வரைக்கும் லோ மாலிகுலர் வெயிட்டு. ஓகேவா, சாரி ஓகே சிலிக்கான் ஆயில், சிலிக்கோன்ஸ் ஆர் சிலிக்கோன் பாலிமர்ஸை வச்சு தான் சிலிக்கோன் ஆயில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகேவா, டைமெத்தில் சிலிக்கோன்ஸ் ஆர் மெத்தில் அண்ட் ஃபினைல் சிலிக்கோன்ஸ் ஆர் காமன்லி அவைலபிள் சிலிக்கோன் ஆயில். சிலிக்கோன் ஆயிலில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமெத்தில் சிலிக்கோன் அண்ட் தென் மெத்தில் அண்ட் ஃபினைல் சிலிக்கோன்ஸ் தான் காமனாக யூஸ் பண்ணி சிலிக்கோன் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ இருங்க ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் குளோரோமெத்தில்சிலேன் வித் வாட்டர். ஓகேவா, இப்போ இருக்க குளோரோமெத்தில்சிலேனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோமெத்தில்சிலேனை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க, வாட்டர் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. இது நம்மளுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ஹைட்ராக்சி காம்பவுண்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா, விச் ஸ்பான்டேனியஸ்லி கண்டென்ஸ் டு ஃபார்ம் எக்ஸாமெத்தில் சிலிக்கோன். ஓகேவா, இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் பண்ணுவாங்க. கிடைச்சிருக்கிறத ப்ராடக்டை வச்சு கண்டென்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் மெத்தில் சிலோ ஆக்சன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் அது ரியாக்ட் பண்ணுறது ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து குளோரோமெத்தில் சிலேனை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மோனோ ஹைட்ராக்சி காம்பவுண்டு கிடைக்கும். அந்த மோனோ ஹைட்ராக்சி காம்பவுண்டை திருப்பி கண்டென்ஸ் பண்ணுவாங்க. கண்டென்ஸ் பண்ணால் எக்ஸாம் மெத்தில் டைசிலோ ஆக்சேன் கிடைக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைமெத்தில் குளோரோசிலியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, இதை என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லீனியர் பாலிமர் செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைக்ளோரோமெத்தில்சிலேன் கிவ்ஸ் நெட்வொர்க் பாலிமர். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் பாலிமர் மாதிரி ஒரு செயின் மாதிரி அது போயிட்டே இருக்கும், அது ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணணும், கண்டென்ஸ் பண்ணணும், அகெயின் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் பாலிமர் மாதிரி ஜவ்வு மாதிரி அது அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் சிலிக்கோன் ஆயில். ஓகேவா, தென் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விஸ்காசிட்டி, சிலிக்கோன்ஸுடைய விஸ்காசிட்டி 5 to 10 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெபிலிட்டி டு ப்ரொடக்ட் மெட்டல் சர்ஃபேஸ் ஃப்ரம் ரஸ்ட் அண்ட் கரோஷன், ப்ரொடெக்ட் பண்ணும், ரெஸ்ட்டிலிருந்தும் கரோஷன்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமுல்ஷன் வித் வாட்டர், குட் லூப்ரிகன்ட் ஷுட் ரெசிஸ்ட் எமுல்ஃபிகேஷன்ஸ். ஓகே, எமுல்ஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் லேட்டராக சொல்கிறேன், எமுல்ஷன்னா என்ன அப்படின்றது. அதிலிருந்து என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும், எமுல்சிஃபிகேஷன்லேருந்து ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் லூப்ரிகேன்ட் டு ஆக்சிடேஷன் அட் ஹை டெம்பரேச்சர் ப்ரிவென்டிங் ஸ்லட்ஜ் அண்ட் ஆசிட் ஃபார்மேஷன். ஸ்லட்ஜினா நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸ்லட்ஜி ஸ்கேல்னா நம்ம லாஸ்ட்டு அப்ளைட் கெமிஸ்ட்ரி 1லேயே படிச்சிருப்போம், அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டெம்பரேச்சர் அட் விச் லூப்ரிகன்ட் வேப்பர்ஸ் பர்ன் கண்டினியூஸ்லி. ஓகேவா, லூப்ரிகன்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டெம்பரேச்சர் அட் விச் த லூப்ரிகன்ட் வேப்பர்ஸ் பர்ன் கண்டினியூஸ்லி. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன்ஸை வந்து தடுத்துகிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து. யூசஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜின், ஹை டெம்பரேச்சர் ஆப்ரேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் மிஷினரி அண்ட் தென் மரைன் அண்ட் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம், லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்ஸ், இதிலெல்லாம் வந்து இதனுடைய யூசஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே, இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் குரூப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் என்னுடைய பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் ஆஃப் சிந்தட்டிக் லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
Okay, thank you. Have a nice day, dear. Thank you.